வெல்கம் டு புக் ஸ்டோர்ஸ். இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மினி செல்ஃபி ரிங் லைட் ஃபார் மொபைல் ஃபோன்ல செல்ஃபி எடுக்கிறதுக்காக சின்னதா ஒரு ரிங் லைட் மேக் பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா புரியாம போக வாய்ப்பு இருக்கு. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. ஏற்கனவே வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரிங் லைட் செய்ய தேவையான பொருட்கள் 8mm பல்ப் 12, சுவிட்ச் 1, சார்ஜிங் மாடியூல் 1, ஒயர் தேவையான அளவு, பேட்டரி 1, பேட்டரி ஹோல்டர் 1, கார்ட்போர்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் காம்பஸில் 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி கார்ட்போர்ட் பாக்ஸில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருங்க. அதே மாதிரி 3.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி இன்னொரு சர்க்கிள் சின்னதாக வரைஞ்சிருங்க. சென்டரில் ஒரு கோடு வரைஞ்சிருங்க. இப்போ சென்டரில் ஒரு கோடு வரைஞ்சிருங்க. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இன்ஜினியரிங் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 6 கோணங்களை வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஹெக்ஸாகன் டாட்டை வச்சு ஷேப்புக்கு நம்ம எடுத்துக்கணும். கீழே 3 டாட்டு, மேலே ஒரு டாட்டு வந்துட்டு இப்போ வந்து நம்ம இந்த ஃபோர் டாட்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஹெக்ஸாகன் நமக்கு கிடச்சிரும். 6 கோணங்கள் கிடச்சிரும். இப்போ மறுபடியும் இன்னும் நமக்கு 6 கோணங்கள் தேவைப்படுது. ஸோ ஏற்கனவே போட்ட கோடில் டீ லைனை வச்சு மறுபடியும் இன்னும் நம்ம ஒரு 6 கோணங்களை புள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேல் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. 12 லைட்டு கேப் ஈவனாக இருக்க தான் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம், இல்லைனா தோராயமாக போட்டுக்கலாம். மறுபடியும் 6 கோணங்களை ட்ரா பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து இப்போ நம்ம 12 லைட்டு வச்சோம்னா ஈவனாக அந்த இடம் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். இந்த சர்க்கிளில் இப்போ வந்து 12 ஆங்கிள்ஸ்க்கு லைன் போட்டிருக்கோம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதே வந்து பாதி ஒண்டி கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த கார்ட்போர்டை வந்து பாதி கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா வந்து பேட்ரி எல்லாமே அதில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் மீதி பாதியில். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து லைட்டு வைக்க ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம கேப் பண்ணிக்கிறோம். 12 லைட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ உள்ளோட்டினா ஈஸியாக உள்ளே என்ட்ரு ஆகிடும். ஸோ 12 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ளஸ்ஸு மைனஸை பேக்கு ஃப்ரண்ட்டுன்னு மடித்து விட்டுக்கோங்க. உள்ளே இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு, வெளியே இருக்கிறது வந்து மைனஸும் ப்ளஸ்ஸையும் தனித்தனியாக கனெக்ட் பண்ணிவிடுங்க ஒயரை வச்சு. இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதே மாதிரி கனெக்ட் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் ஒயர் தனியாக, மைனஸ் ஒயர் தனியாக பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸும் மைனஸும் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா எந்த லைட்டுமே எரியாது. இது கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. பேட்ரி ஹோல்டரில் பேட்ரி இன்செர்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள் எல்லா லைட்டும் கரெக்டாக எரியுதான்னு. ஓகே, கரெக்டாக எரியுது எல்லாமே. ஒரு பிளாஸ்டிக் கேப் எடுத்துகிட்டு அதில் 3.5 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருங்க. அந்த சர்க்கிளை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம பிளாஸ்டிக் பாக்ஸை எடுத்துகிட்டு வெர்டிக்கலாக 3.6 சென்டிமீட்டருக்கு அப்படியே ஒரு ரவுண்டு போட்டுருங்க. ரவுண்ட் போட்டு அதை கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. இது எதுக்குன்னா லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இன்னும் பளிச்சுன்னு தெரியறதுக்காக தான் இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. மறுபடியும் 3.5 சென்டிமீட்டர் பாக்ஸை சுற்றி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருங்க. இதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த சர்க்கிளையும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து உள்ளே ஒரு ரிங் மாதிரி வர்றதுக்காக இது எடுத்துருக்கோம். கட் பண்ணி இப்போ லைட்டுக்குள்ளே வச்சு பிளாஸ்டிக்கை மார்க் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத டேப் போட்டு ஒட்டிட்டு க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. கட் பண்ண பிளாஸ்டிக்கை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா காஞ்சிரும். உள்ளே ஃபுல்லாக டேப் போட்டு ஒட்டிடுங்க. அப்போ தான் கேமராவில் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ சுவிட்ச் எடுத்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். வேலையை சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. சால்ட்ரிங் பண்ண இடத்த ஹீட் சிங்க் டியூப்பை வச்சு ஹீட் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ ஹீட் பண்ணி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி நல்லா சுவிட்சை ரெடி பண்ணிடுங்க. டைப் சி சார்ஜிங் மாடியூலை வந்து இப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். B+ இருக்கிறது பேட்ரி பாசிட்டிவ், B- இருக்குது பேட்டரியோட நெகட்டிவ். ஓகே, சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ ஒரு காம்போனண்ட்டாக எடுத்துக்கலாம். சர்க்யூட் டயக்ராம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒயர் கனெக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். இங்கே இருக்கிறது வந்து நம்ம எப்படி ஒயர் கனெக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி சர்க்யூட் டயக்ராம் வந்து இங்கே மேலே போட்டிருக்கோம். சார்ஜிங் மாடியூலையும் பேட்டரியும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ சுவிட்சை எடுத்து அந்த பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணுறங்க. இப்போ 3 பாசிட்டிவ் ஒன்றா கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ஹீட் சிங்க் டியூப்பை யூஸ் பண்ணி ஹீட் பண்ணிவிடுங்க. நல்லா ஒயரை டைட்டாக பிடிச்சிக்கும். இருக்கிற பிளாக் ஒயரை லைட்டோட மைனஸில் சால்ட்ரு பண்ணிவிடுங்க. சுவிட்சோட பாசிட்டிவ் எடுத்து டைரெக்டாக வந்து லைட்டில் சால்ட்ரு பண்ணிவிடுங்க. ஓகே, சால்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ லைட் எரியுதான்னு செக் பண்ணலாம். ஓகே, லைட் எரியுது. கட் பண்ணி வச்சுருக்க பிளாஸ்டிக் எடுத்து அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் லைட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ உள்ள லைட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, லைட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க இன்னொரு கார்ட்போர்டை எடுத்து ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேலே ஒட்டிடுங்க. அப்போ தான் வந்து ஒயர் எதுவுமே பிஞ்சு வராமல் இருக்கும், லைட்டு ஆடாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து மேலே இந்த கார்ட்போர்டை ஒட்டுறோம். அதுக்கு மேலே இன்னொரு கட் பண்ணி வச்சுருக்க கார்ட்போர்டு எடுத்து ஒட்டிக்கிறோம். ஸோ இந்த கார்ட்போர்டில் தான் நம்ம வந்து பேட்ரி,
சார்ஜிங் மாடியூல்லாம் இதுக்கு மேலே தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கார்ட்போர்ட் மேலே வந்து கம் அப்ளை பண்ணி பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. மறுபடியும் கம் அப்ளை பண்ணி டைப் சி மாடியூலில் ஒட்டிடுங்க. சார்ஜ் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வெளியே விட்டு ஒட்டிடுங்க. ஓகே, பட்டனையும் ஒட்டிடலாம். ஓகே, பட்டனை ஒட்டியாச்சு. முக்கால்வாசி ப்ராஜெக்ட் ரெடி ஆகிடுச்சு. லைட்டும் நல்லா எரியுது. இப்போ உள்ளே பிளாஸ்டிக் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கம்மு போட்டு உள்ளே ஒட்டிடுங்க. இப்போ டேப் போட்டு ஃபுல்லாக சுற்றிடுங்க. வெளியே ஃபுல்லாக டேப் போட்டு சுற்றிடுங்க. ஓகே, இப்போ அதுக்கு மேலே வந்து இதுக்கு மேலே பிளாஸ்டிக் கேப் போட்டு மூடிடுங்க. ஸோ ரெடி ஆயிடுச்சு, லைட் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல செக்ஷன் கப்பு ஒட்ட போகிறோம். செக்ஷன் கப் எதுக்குன்னா ஃபோனை க்ரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்காக, ஃபோன் ஸ்டேபிளாக ஃபோன் வந்து நிற்கிறதுக்காக இதை யூஸ் பண்ண போகிறோம். ஹோம்மேட் எக்ஸ்டென்ஷன் கேபிள் எடுத்துக்கோங்க. கேபிள் மேக்கிங் வீடியோ வந்து கார்டு தரேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். டைப் சி கேபிள் எடுத்துக்கோங்க. டைப் சி கேபிள் வச்சு நம்ம வந்து இப்போ செஞ்சு வச்சுருக்க டிவைஸை வந்து இப்போ நம்ம சார்ஜ் போட போகிறோம். சார்ஜிங் மாடியூலில் ரெட் லைட் எரிஞ்சால் சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம். ப்ளூ லைட் இருந்ததுன்னா சார்ஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கலட்டிக்கலாம். சார்ஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அவ்வளோ பளிச்சுன்னு எரியுது. இதை வந்து செல்ஃபி லைட்டாக மட்டும் யூஸ் பண்ணாமல் ரியர் கேமராக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் போல். அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மினி ரீசார்ஜபிள் ரிங் லைட் ரெடி பண்ணியாச்சு. ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இது ரீசார்ஜபிளாக பண்ணணும்னு ஐடியா இல்லை. அப்படியே மேக் பண்ண ரீசார்ஜபிளாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ சொல்லிக்கலாம், ரீசார்ஜபிள் ரிங் லைட் ரெடி பண்ணியாச்சு. ஒரு டைப் சி போட்டு கொடுத்துருக்கோம். டைப் சி மூலியமாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபோனில் வச்சு டெஸ்ட் பண்ணிடுவோம். கேமராவை இப்படி ஒரு லைட்டுக்குள்ளே நுழைச்சிட்டு செக்ஷன் கப்பை வச்சு அழுத்துனீங்கன்னா ஒட்டிக்கும். ரியரில் நடுவில் கேமரா இருந்தால் செக்ஷன் கப்பை சைடில் ஒட்டிடுங்க. சைடில் இருந்தால் நடுவில் ஒட்டிடுங்க. ரிங் லைட் ரெடி. அழகாக இருக்குது பார்க்கவே. ஆன் பண்ணுவோம். இதில் வீடியோ எடுக்கிறேன். வீடியோ எடுத்தால் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக தெரியுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ கிளியராக இருக்குது வீடியோ. எல்லாம் லைட்ஸும் ஆஃப் பண்ணிடுறேன். இதில் மட்டுமே வீடியோ எடுக்கிறேன். இருக்குன்னு பாருங்கள். லைட் ஆஃப் ஆகிடுச்சு. செம்ம பிரைட்டாக இருக்குது. அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதா கேமரா தெரியுதா? அவ்வளோ கிளியராக இருக்குது. அவ்வளோ அருமையாக வந்திருக்கு கேமரா. இந்த கேமரா பாருங்கள். செம்ம பிரைட்னஸாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.